வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். நம்ம ஆர்டிபிஎம்எஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம நார்மலைசேஷனுக்கான கொஸ்டின் செட்டுக்கான டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் 3 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் செட் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு கொஸ்டினை மட்டும் எடுத்து நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் சொல்யூஷன் கொடுத்தா எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் அதை வச்சு நீங்கள் மீதி இருக்கிற 2 எக்ஸசைஸையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ரைட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலைசேஷனுக்கான கொஸ்டின் செட்டுக்கான டிஸ்கஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நான் ஒரு ஜிட்டப்பில் தனியாகவே ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். root-yt யூடியூப் அப்படின்னு. ஸோ ரூட் யூடியூப்னே தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணி அதில் ஆர்டிபிஎம்எஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறதுக்கே தனியாக ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அல்லது இந்த ரெப்பாசிட்ரியை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதுலேயே இருக்குது. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த கொஷின் செட்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் கொடுத்த கொஷின் செட் அங்கே இருக்குது. ஸோ நான் அந்த கொஷின் செட்டை கிளிக் பண்ணேன்னா அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கேயே வியூ பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம் ஜிட்டப்பில். ஸோ இந்த 3 கொஷின் தான் கொடுத்துருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கானது ஒன்று, ஸ்டாஃபுக்கானது, எம்ப்ளாய்க்கானது அப்படின்னு சொல்லி அசம்ஷனோட கொடுத்துருந்தோம். ரைட். இதே மாதிரி 2 சேலஞ்சு கொடுத்துருந்தோம். சேலஞ்ச் 1 அப்படின்னு ஒன்று. ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்கான ஒரு பில்லிங் சிஸ்டத்துக்கு தேவையானதை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். சேலஞ்ச் 2 ஒன்று கொடுத்துருந்தோம். ஒரு ஸ்கூலுக்கானது இன்னும் கொஞ்சம் அப்ட்ராக்டாக கொடுத்துருந்தோம். ஒரு ஸ்கூலுக்கான டேட்டா பேஸை டிசைன் பண்ணுங்கள், கிரேட் புக்குக்கான டேட்டா பேஸை டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி. ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பிடிஎஃப்பும் இங்கே இருக்குது. இது சொல்யூஷன். இப்போ நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபைலில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இதுக்கான சொல்யூஷனும் அதே ரெப்பாசிட்ரிலேயே இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆர்கனைசேஷனில் இருந்து root-yt அப்படிங்கிற ஜிட்டப் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ரெப்பாசிட்ரிஸில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய யூடியூப்னுடைய அபவுட் பேஜ்லேயும் இருக்குது. உங்களுடைய வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ஜிட்டப்புக்கான லிங்க் இருக்கும். நீங்கள் இங்கே போய் உங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் ஃபைல்ஸு, பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸு, கோடு எல்லாமே இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட். இது ஒரு காமன் ரெப்பாசிட்ரி. ஓகே. ஸோ நம்ம இப்போ சொல்யூஷனை பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா, நார்மலைஸ் த ஃபாலோயிங் டேட்டா பேசஸ் அண்ட் ரைட் த 1NF, 2NF and 3NF ஃபார்ம்ஸ் செப்பரேட்லி அண்ட் ப்ரொவைட் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் தி அசம்ஷன்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் மேட். ரைட். நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடிஷ்னலாக தேவைப்பட்டா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நீங்களே ஃபர்னிஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு டேட்டா பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நேமு, கிளாஸு, செக்ஷனு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸு, ஸ்டூடெண்ட்டோட ஃபோன் நம்பரு, பிளட் குரூப்பு, இமெயிலு, கிளாஸ் ரூம் நம்பரு, கிளாஸ் ஸ்ட்ரென்த்து, கிளாஸ் டீச்சரோட நேமு, கிளாஸ் டீச்சரோட ஃபோன் நம்பரு, கிளாஸ் டீச்சரோட அட்ரஸு. இங்கே என்ன அசம்ஷன் கொடுத்துருக்கோன்னா, ப்ரைமரி கீக்கு அஸ்யூம் தட் நாட் மோர் தென் 1 ஸ்டூடெண்ட் வில் ஹாவ் த சேம் நேம் இன் அ கிளாஸ் இன் அ பர்டிகுலர் செக்ஷன். அப்போ ஒரு கிளாஸினுடைய ஒரு செக்ஷனில், அப்போ 10th ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் யூனிக் நேமோடு இருப்பாங்க. ரைட். அப்போ 10th ஏக்கும் பிக்கும் நடுவில் காமனாக இருக்கலாம். அப்போ ஆனந்த்னு ஒருத்தர் 10th ஏல இருக்கலாம், 10th பிலையும் இருக்கலாம். ஆனால் அந்த செக்ஷனில் அந்த கிளாஸுக்குள்ளேன்னு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் தான் அந்த நேமோடு இருப்பாருன்னு அசம்ஷன் கொடுத்துட்றோம். அப்போ அதையே நான் ப்ரைமரி கீ காம்பினேஷனாக எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் எழுதணும். எப்படி ஒரு டாக்குமெண்ட் நார்மலைசேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா நான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவேன். பிஃபோர் 1NF இதுதான் என்னுடைய டேபிளுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ பிஃபோர் 1NF நம்ம இந்த டேபிளில் தான் இருக்கிறோம், இந்த டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறோம். ஓகே. இப்போ இதில் எனக்கு இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது மட்டும், மீதி இருக்கிற எல்லா காலமுமே எனக்கு தெரிஞ்சு அட்டாமிக்காக இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அட்ரஸை மட்டும் நான் தனியாக உடைக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு 2 ரீசன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது செட் ஆஃப் வேல்யூஸாக இருக்க போது அட்லீஸ்ட் எனக்கு எந்த சிட்டி, பின்கோடு, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமுங்கிறத தனியாக பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இங்கே 2 பேருக்கு அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று டீச்சருடைய அட்ரஸ்ஸு, இன்னொன்று ஸ்டூடெண்ட்டுடைய அட்ரஸ்ஸு. அப்போ நான் காமனாக ஒரு டேபிள் வச்சுக்கிட்டேன்னா அந்த டேபிள்லேருந்தே இங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அதனால் நான் இங்கே அதை 2ஆக உடச்சி எழுதுகிறேன். ஸோ ஆஃப்டர் 1NF பார்த்தீங்கன்னா அட்ரஸுங்கிறத நான் தனி டேபிளாக கொண்டு போயிடுறேன். அதில் அட்ரஸ் ஐடின்னு ஒரு ஐடி வச்சிடுறேன். இது ப்ரைமரி கீ போல்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, சிட்டி, பின்கோடு இதெல்லாம் அட்ரஸ் டேபிளில் இருக்கிறது. வேறு என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகே. இது இங்கே ஃபாரின் கீயாக 2 ஃபாரின் கீ கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்டில் ஸ்டூடெண்ட் அட்ரஸ் ஐடி அப்படின்னு ஒரு ஐடியும்,
டீச்சருக்கு கிளாஸ் டீச்சர் அட்ரஸ் ஐடின்னு ஒரு ஐடியும் கொடுத்துட்றோம். அப்போ இந்த டேபிளில் 2 என்ட்ரி போட்டுருவோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு என்ட்ரி போட்டுருவோம், ஒவ்வொரு கிளாஸ் டீச்சருக்கும் இதே டேபிளில் தான் என்ட்ரி போடுவோம். அப்போ இந்த டேபிளை ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அட்ரஸ் தானே, அட்ரஸ் ஒரே மாதிரி தானே இருக்க போகுது. ஸோ அதனால் எத்தனை என்ட்ரி வேணுமோ நான் இந்த டேபிளில் போட்டுட்டு இங்கேருந்து இந்த ஐடியை மட்டும் கரெக்டாக எடுத்து யாருக்கான அட்ரஸோ அந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கான அட்ரஸாக வந்துடும். ஸோ இப்போ 2 டேபிளாக உடச்சிடுறோம் ஆஃப்டர் 1NF. அப்போ எண்ட் ஆஃப் 1NFல எனக்கு 2 டேபிள்ஸ் இருக்குது, 2ஆக பிரிச்சுருக்கிறோம் அந்த டேட்டா பேஸை. சரி, அப்போ பிஃபோர் 2NF அந்த 2 தான் எடுத்துக்கிறேன். எந்த 2 நம்ம பிரிச்சுருந்தோமோ அந்த 2 எடுத்துக்கிட்டு தான் 2NFக்குள்ளே போகிறோம், செகண்ட் நார்மல் ஃபார்முக்குள்ளே. அப்போ செகண்ட் நார்மல் ஃபார்மை ஒவ்வொரு டேபிள் மேலேயும் அப்ளை பண்ணணும். அப்போ முதல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே அப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே நம்ம அசம்ஷன் கொடுத்துட்டோம் தெளிவாக, நேமு கிளாஸு செக்ஷன் இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணும்போது யூனிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலான்னு. அப்போ ஒரு கிளாஸில் ஒரு செக்ஷனில், அப்போ 10th ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா 9th பின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நேமில் ஒருத்தர் தான் இருப்பார். அப்போ நேமு கிளாஸு செக்ஷன் மூணுத்தையும் சேர்த்து தான் ப்ரைமரி கீன்னு வச்சுக்கிறோம். அதுதான் அசம்ஷன் தான் நம்ம அங்கே கொடுத்துருந்தோம், அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற எல்லா ஃபீல்டையும் நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ரைட், நான் கீ ஆட்ரிபியூட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இந்த எக்ஸு 3 எலமெண்ட் இருக்கிறதால 8 காம்பினேஷன் வருது பாருங்கள். எக்ஸ் டேஷ்லேருந்து ஆரம்பித்து 8 காம்பினேஷன் வருது. இதில் இதை வச்சு எதையும் முடிவு பண்ண முடியாது. நேமை மட்டும் வச்சு இப்போ ஆனந்துன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஏ செக்ஷனில் ஒருத்தர் இருப்பார், பி செக்ஷனில் ஒருத்தர் இருப்பார், 10th ஒருத்தர் இருப்பார், 11th ஒருத்தர் இருப்பார். அப்போ கிளாஸை மட்டும் வச்சு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கிளாஸையும் செக்ஷனையும் கம்பைன் பண்ணால் தான் ஏதாவது சொல்ல முடியும். செக்ஷனை மட்டும் வச்சு ஏ செக்ஷனில் அப்படின்னா 10th 9th நேமும் கிளாஸும் ஆனந்துன்னு 10th இருக்கிறாரு, எந்த செக்ஷனில்? ரைட், ஆனந்துன்னு ஏ செக்ஷனில் இருக்கிறாரு, எந்த கிளாஸில்? அப்போ கிளாஸு செக்ஷன்னு வரும்போது தான் உருப்படியாக நம்மளால் சில விஷயங்களை சொல்ல முடியுது. எந்த கிளாஸ் ரூம் நம்பரில் அது நடக்குது அப்படிங்கிறத சொல்லலாம், அந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த்து சொல்லலாம், கிளாஸுக்கு யார் கிளாஸ் டீச்சர்னு சொல்லலாம், அவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் சொல்லலாம். இதுவே நேமு கிளாஸு செக்ஷன் மூணுத்தையும் கொடுத்துட்டோம்னா டேட் ஆஃப் பர்த்து, ஸ்டூடெண்ட்டுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, பிளட் குரூப்பு, இமெயில் ஐடி எல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா அது ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணணும்னா நேம் கொடுக்கணும், எந்த கிளாஸ்ன்னு கொடுக்கணும், எந்த செக்ஷன்னு கொடுக்கணும். ஏன்னா அதான் நம்ம பிரைமரிக்கு அசம்ஷனில் வச்சுருக்கிறோம். அதே ஒரு கிளாஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னா கிளாஸையும் செக்ஷனையும் கொடுக்கணும். அப்போ இது கிளாஸ் டீட்டெயில்ஸ், இது ஒரு கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், இது ஒரு ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். ரைட், கிளாஸ் டீட்டெயில்ஸும் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸும். ஸோ அடுத்தது ரெண்டாவது அட்ரஸ் டேபிள் இருக்குது. ஸோ இப்போ அட்ரஸ்ன்னு வரும்போது சிங்கிள் ஆட்ரிபியூட் தான் பிரைமரி கீயாக இருக்குது. அதனால் நான் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். இட் இஸ் ஆல்ரெடி இன் 2NF ஆஸ் தேர் இஸ் ஜஸ்ட் அ சிங்கிள் ஆட்ரிபியூட் ஆஸ் பிரைமரி கீ. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு 2NF வரும்போதே சொன்னேன் தனியாக. சிங்கிள் ஆட்ரிபியூட் பிரைமரி கீயாக இருந்தால் செகண்ட் நார்மல் ஃபார்ம் எப்படி பண்ணணுன்னே, அவ்வளோதான், ஜஸ்ட் எழுதுனாலே போதும். இது ஆல்ரெடி 2NFல தான் இருக்குது. அப்போ எண்ட் ஆஃப் 2NFல நம்ம 3 டேபிளாக பிரிச்சிடுறோம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், கிளாஸ் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் அப்படின்னு 3ஆக பிரிச்சிடுறோம். இப்போ இந்த ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம 3NF அப்ளை பண்ணணும். அப்போ பிஃபோர் 3NF எனக்கு 3 இருக்குது. 3NFல நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டேபிள் எடுத்துக்கிறேன், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். இதில் இந்த 3ஐயும் வச்சு தான் நான் டேட்டா பர்த்தை முடிவு பண்ண முடியும். இது 3 சேர்ந்து தான் பிரைமரிக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த 3ஐயும் வச்சு தான் நான் டேட்டா பர்த்தை முடிவு பண்ணுறேன், 3ஐயும் வச்சு தான் அட்ரஸ் ஐடியை முடிவு பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் ஃபோன் நம்பரு, குரூப்பு, பிளட் குரூப்பு, இமெயில் ஐடி எல்லாமே இந்த 3ம் சேர்ந்து தான் முடிவு பண்ணுது. டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சின்னு எதுவும் இல்லை. அப்போ அதாவது இதை சொல்லிவிட்டு இதை வச்சு நான் வேறு எதையாவது முடிவு பண்ண முடியுமா? டேட்டா பர்த்தை வச்சு பண்ண முடியாது, அட்ரஸ் ஐடியை வச்சு பண்ண முடியாது, ஃபோன் நம்பரை வச்சு குரூப்போ இமெயிலோ பண்ண முடியாது, பிளட் குரூப்பை வச்சு இமெயில் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுக்குள்ளே எதுவும் டிபெண்டன்சி இல்லை. அப்போ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இல்லை, அதனால் அது ஆல்ரெடி 3NFல இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஓகே, இதே கிளாஸ் டீட்டெயில்ஸுக்குள்ளே வரேன். இப்படி கொடுத்துருக்குறாங்க. இங்கே கிளாஸும் செக்ஷனும் கிளாஸ் ரூம் நம்பரை முடிவு பண்ணுது, கிளாஸ் ஸ்ட்ரென்த்தை முடிவு பண்ணுது, கிளாஸ் டீச்சரோடைய நேமை முடிவு பண்ணுது. ஓகே, ஆனால் கிளாஸ் டீச்சரோட நேம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் அவங்களோட அட்ரஸையும் எடுத்துடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட், அப்போ இது ரெண்டும் சேர்ந்து இந்த பிரைமரி கீயானது இதை முடிவு பண்ணுது, இது ரெண்டையும் முடிவு பண்ணுது. அப்போ இந்த இடத்துல எனக்கு டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்குது, அதை உடச்சி எழுதணும். ஒருவேளை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை இந்த கிளாஸ் டீச்சர் நேம் இருக்குல்ல, இதையும் நான் 2NFலேயே பிரைமரி கீ காம்பனண்ட்டில் சேர்த்துருந்தேன்னா அங்கேயே அது இன்னொரு டேபிளாக உடஞ்சிருக்கும். அப்படியும் பண்ணியிருக்கலாம்,
இங்கே வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிலையும் பண்ணலாம். இது ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா எண்ட் ஆஃப் தேர்ட் நார்மல் ஃபார்ம் போகும்போது நமக்கு எந்த ரிடண்டன்சியும் இருக்காது, க்ளீன் ஆயிரும். ரைட், இப்போ இப்படியேவும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்ன ஆகிடும்னா கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிற டீட்டெயிலு கிளாஸுக்கும் செக்ஷனுக்கும் டிபெண்ட் பண்ணி ஆகிடும். அப்போ எந்த கிளாஸ்லேயும் செக்ஷன்லேயும் அவங்க இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டீச்சர் ரெக்கார்டு டெலீட் ஆயிரும். அப்போ நான் 10th C டெலீட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, 10C அப்படிங்கிறது வேணான்னு சொன்னேன்னா கிளாஸ் டீச்சரும் சேர்ந்து டெலீட் ஆயிடுவாங்க. ஏன்னா கிளாஸ் டீச்சரை இப்போ எதை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம், கிளாஸையும் செக்ஷனையும் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை டெலீஷன் அனோமலின்னு சொன்னோம். நான் கிளாஸை டெலீட் பண்ண நினச்சேன், கிளாஸ் டீச்சரும் சேர்ந்து போயிட்டாங்க, அதனால தான் இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியை உடச்சி விட்டுடலாம். ஸோ கிளாஸ் அண்ட் செக்ஷன் டிட்டர்மைன்ஸ் டீச்சர் நேம் அண்ட் டீச்சர் நேம் இன் டர்ன் டிசைட்ஸ் த ஃபோன் அண்ட் அட்ரஸ். ஸோ வி நீட் டு பிரேக் த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. எப்படி பிரேக் பண்ணிடலாம், இப்படி ரெண்டாக பிரிச்சிடலாம். கிளாஸ் டீட்டெயில்ஸில் கிளாஸு செக்ஷனு ரூம் நம்பரு ஸ்ட்ரென்த்து டீச்சர் நேம் அப்படின்னு வச்சிடலாம். ஓகே, டீச்சர் டீட்டெயில்ஸில் நேமு ஃபோன் நம்பர் அட்ரஸ்ஸு இது ப்ரைமரி கீ. இதை இங்கே ஃபாரின் கீயாக வச்சுருக்கோம். நான் ஃபாரின் கீ எல்லாத்தையுமே ஆரஞ்சு கலரில் போல்டு பண்ணி வச்சுருக்கிறேன். ரைட், அப்போ இந்த டேபிளில் இருக்கிற இந்த நேம் தான் இங்கே நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறோம் கிளாஸ் டீச்சர். அப்போ டீச்சர் டீட்டெயில்ஸை தனியாக கொண்டு போயிடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ் டேபிள். இப்போ அட்ரஸ் டேபிளில் அட்ரஸ் ஐடிங்கிறது டோர் நம்பரை முடிவு பண்ணுது. டோர் நம்பரை வச்சு நான் எதையும் சொல்ல முடியாது. ஸ்ட்ரீட் நேமை முடிவு பண்ணுது, எதுவும் சொல்ல முடியாது. அட்ரஸ் ஐடிங்கிறது தான் சிட்டியை முடிவு பண்ணுது. சிட்டியை வச்சு பின்கோடு முடிவு பண்ணிடலாம். அப்போ அதை பிரேக் பண்ணி எழுதணும்னு சொல்கிறோம். அப்போது இங்கே அதே மாதிரி அட்ரஸை தனி டேபிளாகவும் சிட்டிஸ்னு தனி டேபிளாகவும். அப்போ இங்கே சிட்டிங்கிறது ப்ரைமரி கீ ஆயிடுது. அதே சிட்டியை நான் இங்கே ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம நேற்று தேர்ட் நார்மல் ஃபார்ம் பார்த்தப்பயே பார்த்தோம். அடிஷனல் ஃபீல்ட்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலான்னு சொன்னோம், நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட் ஒரு ஸ்கூலுக்கு நார்மலாக அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது போதும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் ஃபீல்ட்ஸை லிமிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ ஆஃப்டர் 3NF பார்த்தோம்னா நமக்கு 5 டேபிள்ஸ் வந்துருக்கு. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் தனியாக, கிளாஸ் டீட்டெயில்ஸ் தனியாக, டீச்சர் டீட்டெயில்ஸ் தனியாக, அட்ரஸ் தனியாக, சிட்டிஸ் தனியாக. அப்போ அட்ரஸ் அப்படிங்கிற டேபிளை நம்ம டீச்சர் டீட்டெயில்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கிறோம், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கிறோம், இங்கேயும் யூஸ் பண்ணிக்கிறோம், இங்கேயும் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ரெண்டுத்துக்குமே வேண்டிய சிட்டிங்கிறத காமனாக இங்கே வச்சுருக்கிறோம். அப்போ டீச்சர் ஒரு சிட்டியில் வந்தாலும் அது சிட்டிஸ்குள்ளே தான் போகும், ஸ்டூடெண்ட் ஒரு சிட்டியில் இருந்து வந்தாலும் அது சிட்டிஸ்குள்ளே தான் போகும். அது ரெண்டுமே அட்ரஸுக்குள்ளே போகும். அந்த அட்ரஸை தான் காமனாக நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறத தான் நம்ம நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நார்மல் ஃபார்மில் எப்படி நம்ம அதை பிரேக் பண்ணி 5 டேபிளாக மாற்றணும் அப்படிங்கிறதும். இப்போ இதுக்குள்ளே எந்த அனோமலிஸும் வராது. இன்சர்ஷன் அனோமலியோ, அப்டேஷன் அனோமலியோ, மாடிஃபிகேஷன் அனோமலியோ இல்லை டெலிஷன் அனோமலியோ வராது. ரைட், ஸோ அப்படி நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி ரிடண்டன்சி இல்லாமல், டேட்டா எங்கேயும் ரிப்பீட் ஆகாமல், ரிடண்டன்சி இல்லாமல் ப்ராப்பராக நார்மலைஸ்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதை நான் எப்படி டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் எழுதி இந்த காரணத்துக்காக இதை பிரிக்கிறேன், இந்த காரணத்துக்காக இதை பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த மாதிரி க்ளீனாக டாக்குமெண்டடாக தான் நீங்கள் உங்களுடைய சொல்யூஷனையும் கொடுக்கணும். ரைட், இப்போ நான் சொன்ன அந்த ஜிட்டபுடைய ரெப்பாசிட்ரிலேயே இந்த ஃபைலும் இருக்குது. நீங்கள் இதையும் அங்கேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ரெப்பாசிட்ரியை ஃபோர்க் பண்ணி, நீங்கள் ஃபோர்க்குன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபோர்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி வந்துடும். அதில் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை என்னாலையும் பார்க்க முடியும். நீங்கள் அதில் புல் ரிக்வெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஓகே நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்குறேன், இது ஓகேவா அப்படின்னு நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ண முடியும். இல்லை இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. ரைட், ஸோ மீதி இருக்கிற 2 ப்ராப்ளத்துக்கும் இதே மாதிரியான ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணிவிட்டு ரைட் நீங்கள் கமெண்ட்ஸில் கூட போஸ்ட் பண்ணலாம். ரைட், இல்லை உங்களுடைய லிங்க்டின் பேஜில் போஸ்ட் பண்ணலாம். ரைட், போஸ்ட் பண்ணிவிட்டு அதை இங்கே ஷேர் பண்ணுங்கள். ரைட், ஸோ நீங்கள் இதை கற்றுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விசிபிலிட்டி ப்ளஸ் இதை எங்களுக்கு எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் நம்ம ஜிட்டபை யூஸ் பண்ணுறோம். ரைட், ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை வச்சு மீதி இருக்கிற 2 ப்ராப்ளத்தையும் நீங்கள் க்ரியேட்டிவாக அப்ரோச் பண்ணி ப்ராப்பராக ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷனையும் க்ரியேட் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கான சொல்யூஷன்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுவீங்க, எங்களுடைய ஜிட்டபுக்கு புல் ரிக்வெஸ்ட்டாக கொடுப்பீங்க அப்படின்னும் நம்புகிறேன். ரைட், ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களுடைய சொல்யூஷன்ஸை கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் பற்றின இன்ஃபர்மேஷனையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொலீக்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.